ஹலோ, ஹாய். வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்னைக்கு ஒரு செம்மையான ரெசிபி பார்க்க போகிறோம். செம்மையா இல்லையான்னு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் சூப்பரான ரெசிபி. ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. தண்ணி சிக்கனை தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூனு, அப்புறமா கசகசா ஒரு 1/2 டீஸ்பூனு. இது 4மே சேர்த்து நல்லா எண்ணெயில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கணும். இப்போ ஒரு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது 3மே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவே நல்லா ஸ்மாஷ் ஆகிற மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, தேங்காய் போட்டோன்னா நம்ம ஜாஸ்தி குக் பண்ணுறது தேவையில்லை. ஒரு அந்த தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், அப்போ தேங்காய் போடலாம். அந்த சூட்டுலேயே அது வெந்துடும். இப்போது ஒரு குக்கரில் அது நல்லா ஆற வைக்கலாம். இப்போது பை த டைம் இதை நல்லா தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய், கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் இது 3மே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனணும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து இதில் சேர்த்து நல்லா ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா வெந்து வரும், கொஞ்சம் தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா குயிக்காக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட பாருங்க. ஓகே, இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு அரைச்ச மசாலா வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாரில் எக்ஸஸ் ஆஃப் மசாலா வந்து தண்ணி ஊற்றி, நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்திக்கெல்லாம் வேணும்னா திக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தோசைக்கோ ரைஸ்க்கோ வேணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி செய்யலான்னு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக வந்துச்சுங்க. இப்போ இது நல்லா குயிக்காக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்தோன்னா தான் நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கினேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் இது விடலாம். இப்போ உப்பு போட்டுடணும். நல்லா ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் ரைஸ்க்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் விடலாம். 2 விசில் ஆகிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஓப்பன் பண்ணணும் அந்த ஸ்மெல்லு வாவ் சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக ட்ரஸ்ட் மீ. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வேணா எனக்கு லைக் கொடுங்க, எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஆனால் தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு. கிட்டு ஸ்கூல்லேருந்து வந்தனும், கிட்டுக்கு ஹாஃப் டே இருந்துச்சு. அவன் ஸ்கூல்லேருந்து வந்து அந்த தோசை சிக்கன் குழம்பு மார்னிங்கே மெனு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால நான் செஞ்சேன். தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு. ஈவா காலையில் தோசை சாப்பிட்டுட்டுன்னு மதியானம் அவளுக்கு தோசை வேண்டாம், எனக்கு ரைஸே வேணும்னு சொல்லிட்டு அவளுக்கு சுட சுட சாப்பாடு அப்புறமா குழம்பு ரெண்டுமே சேர்ந்து அவளுக்கு பிசைஞ்சு ஊட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.